ஹாய்ங்க, எல்லோருக்கும் வணக்கம். இது யாஸ்வினிஸ் கிரியேஷன் சேனல். நான் உங்கள் கீர்த்தி. இன்றைக்கி நாம் ஒரு அழகான இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். மலைகளின் இளவரசின்னு சொல்லும்போதே எல்லோரும் கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, கொடைக்கானல் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கொடைக்கானலில் நாம் முதல்ல பார்க்க போகிறது குறிஞ்சி ஆண்டவர் கோவில். இந்த கோவில் 1936ஆம் ஆண்டு லேடி லீலாவதி ராமநாதன் அவங்களால கட்டப்பட்டது. 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூக்கிற இந்த குறிஞ்சி மலர்கள் இருக்கும் இந்த இடத்துல இந்த கோயில் கட்டப்பட்டனால இது குறிஞ்சி ஆண்டவர் கோவில் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மோயர் பாயிண்ட். 1929ஆம் ஆண்டில் சர் தாமஸ் மோயர் அவங்களால இந்த இடம் அமைக்கப்பட்டது. வனப்பகுதிகளோட அழகான காட்சிகளை பார்த்து ரசிக்கிறதுக்காகவே இந்த இடம் அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது குணா குகை, டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1991ஆம் ஆண்டில் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் நடித்த குணா திரைப்படம் இங்கே படமாக்கப்பட்டதால் இந்த பேர் அதைத் தொடர்ந்து இங்கே நிறைய திரைப்படங்கள் எடுக்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டில் வெளிவந்த மஞ்சுமேல் பாய்ஸ் படமும் இங்கே எடுக்கப்பட்டது. இந்த குகையில் நடந்த உண்மையான விபத்தை அடிப்படையாக கொண்டு இந்த காட்சிகள் எடுக்கப்பட்டன. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கொடைக்கானல் லேக், கொடைக்கானல் ஏரி. இது 1863 1863 அந்த இயரில் மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்த ஆங்கிலேயர் சர் ஹென்றி லெவன்ஸ் அவரால் உருவாக்கப்பட்ட செயற்கை ஏரி. கொடைக்கானலை ஒரு சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக அவர் இந்த ஏரியை உருவாக்கினார். 60 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரி கொடைக்கானல் நகரோட முக்கிய சுற்றுலா தலமாகவும் குடிநீர் ஆதாரமாகவும் இருக்கிறது. இது நட்சத்திர வடிவில் இருக்கும் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஏரி. ஸ்டார் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க, மேன்மேட் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. சர் ஹென்றி லெவன்ஸ் இங்கே படகு சவாரி, போட் ரைடு அவர் தான் அறிமுகப்படுத்தினார். அவர் தான் முதல் முறையாக பயணமும் செய்தார். படகு சவாரி, சைக்கிள் ஓட்டுதல், குதிரை சவாரி மற்றும் ஏரியை சுற்றியுள்ள பூங்காக்கள் போன்றவை சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் முக்கிய அம்சங்களாகும். அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, போயிட்டு வாங்க. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது அப்பர் லேக் வியூ. இது கொடைக்கானல் நகரின் மிக உயரமான பகுதியிலிருந்து நட்சத்திர ஏரி, பசுமையான மலைகள், காடுகளை ரசித்து பார்க்கும் பகுதியாகும். இது கொடைக்கானல் ஏரியின் மேற்பகுதியில் முக்கியமாக கும்பக்கரை செல்லும் வழி இருக்கிறது. இந்த சுற்றுலா பயணிகள் பெரும்பாலும் புகைப்படங்கள் எடுக்கவும் பசுமையான மலைகளை ரசித்து பார்க்கவும் வருகின்றனர். இங்கு நுழைவு கட்டணம் எதுவும் இல்லை, முற்றிலும் இலவசம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கிரீன் வேலி வியூ பாயிண்ட். இது முன்னதாக சூசைட் பாயிண்ட் என்று அழைக்கப்பட்டது. இது கிட்டத்தட்ட 5000 அடி ஆழம் கொண்ட பயங்கரமான பள்ளத்தாக்கு என்பதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பிற்காக வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கிருந்து கீழே பார்த்தால் வைகை அணை மற்றும் பசுமையான பள்ளத்தாக்குகளை காணலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது பில்லர் ராக், தூண் பாறைகள். இது 400 அடி செங்குத்தான கிரானைட் பாறைகள் ஆகும். இது கொடைக்கானல் ஏரியில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் மற்றும் டெவில்ஸ் கிச்சன் அருகில் உள்ளது. இந்த பகுதி அவ்வப்போது அடர்ந்த மூடப்பனியால் மூடப்பட்டிருக்கும். அடுத்தது பைன் காடுகள். இதனுடைய வரலாற்றை காண்போம். 1906 1906 பிரிட்டிஷ் அதிகாரி திரு பிரைண்ட் அவர்களால் சோலார் அப்சர்வேட்டரி அருகில் இந்த பைன் மரங்களை நட்டார். முதலில் விறகு மற்றும் மர தேவைகளுக்காக இந்த மரங்கள் நட்டப்பட்டன. பிறகு இந்த மரங்கள் மிக வேகமாக வளர்ந்து அப்பகுதியில் இருந்த இயற்கை தாவரங்களை இடமாற்றம் செய்து சுற்றுச்சூழல் அமைப்பை மாற்றியமைத்தன. இங்கு நிறைய திரைப்படங்கள் எடுக்கப்பட்டன மற்றும் புகைப்படம் எடுப்பவர்களுக்கும் இது ஒரு சொர்க்கமாக அமைந்தது.
அடுத்தது நாம் பார்க்க போவது செம்பகனூர் இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம். 1895 1895 நிறுவப்பட்ட பழமையான அருங்காட்சியகம் 131 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இது சேக்ரெட் ஹார்ட் கல்லூரி நிர்வாகத்தால் நடத்தப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையின் 500க்கும் மேற்பட்ட பறவைகள், பூச்சிகள் மற்றும் விலங்குகளின் உடல்கள் பதப்படுத்தப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. கருப்பைக்குள் மனித கருவின் வளர்ச்சி நிலைகளை விளக்கும் அரிய காட்சி பொருள் இங்கு உள்ளது. அடுத்ததாக நாம் பார்க்க போகிற இடம் ரோஜா பூந்தோட்டம். தெரிந்திருக்கும் இந்த ரோஜா பூந்தோட்டத்தில் எவ்வளவு வண்ணமயமான அழகான ரோஜாக்கள் பூக்கின்றன. ஆண்டுதோறும் மே மாதத்தில் இங்கு மலர் கண்காட்சி நடத்தப்படும். கண்டிப்பாக எல்லோரும் சென்று பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது சில்வர் கேஸ்கேட் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சி. இது கொடைக்கானல் நுழைவாயில் அருகிலேயே அமைந்துள்ளது. 80 அடி உயரமான இந்த நீர்வீழ்ச்சி மதுரை கொடைக்கானல் சாலையில் அமைந்துள்ளது. ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் வரை அதிக நீரோட்டம் இருக்கும். பார்க்கிங் வசதியும் உள்ளது. நுழைவு கட்டணமும் இல்லை, முற்றிலும் இலவசம். புகைப்படங்கள் எடுத்து கொள்ளலாம். கோக்கர்ஸ் வாக் இது 1 கிலோமீட்டர் நீளமுள்ள நடைபாதையாகும். 1872 ஆண்டில் லெப்டினன்ட் கோக்கரால் அமைக்கப்பட்டது. பள்ளத்தாக்கு, சமவெளி, மேகங்கள் மற்றும் அழகான சூரிய உதயம் மற்றும் அஸ்தமன காட்சிகளை கண்டு மகிழலாம். பயணிகளின் பாதுகாப்பிற்காக நடைபாதையின் இருபுறமும் வேலி அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது பிரையண்ட் பூங்கா. 1908 ஆண்டு 1908 அந்த இயரில் மதுரையை சேர்ந்த வன அதிகாரி பிரையண்ட் அவர்களால் உருவாக்கப்பட்டது. ஆண்டுதோறும் இங்கேயும் மலர் கண்காட்சி நடைபெறும். 20 ஏக்கர் பரப்பளவை கொண்டது இந்த பூங்கா. கொடைக்கானல் ஏரியின் மிக அருகில் அமைக்கப்பட்டுள்ளது. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் அமைக்கப்பட்ட இந்த பூங்கா சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் அனைவருக்கும் ஏற்ற அழகான அமைதியான பூங்கா. தோட்டங்கள் மற்றும் பல்வேறு தாவரங்கள் இங்கு நன்கு பராமரிக்கப்படுகின்றன. இது குறிஞ்சி ஆண்டவர் கோவிலுக்கு அருகே அமைந்துள்ளது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது மன்னவனூர் ஏரி. கொடைக்கானலிலிருந்து இது 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. செம்மறி பண்ணை அருகே அமைந்துள்ள இந்த ஏரி மிக அழகாக காட்சியளிக்கிறது. இங்கு படகு சவாரி, முக்கியமாக பரிசல் சவாரி மற்றும் குதிரை சவாரி செய்யலாம். இங்கு இருக்கும் ஆட்டுப் பண்ணை மிக பிரபலமானது. மன்னவனூர் செம்மறி பண்ணை நவம்பர் 16, 1965 ஆண்டு முன்னாள் வேளாண்மை அமைச்சர் திரு சுப்பிரமணியம் அவர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த மையம் கம்பளி மற்றும் இறைச்சிக்காக செம்மறி ஆடுகள் மற்றும் முயல்களை இனப்பெருக்கம் செய்கிறது. ஓகே மக்களே, கொடைக்கானலில் உள்ள சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கோடை விடுமுறை வருகிறது. பிள்ளைகள் எல்லோருக்கும் தேர்வுகள் முடிந்தவுடன் எல்லோரும் கண்டு மகிழுங்கள். மறக்காமல் ஹோம்மேட் சாக்லேட்டையும் வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.